இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நாம் புத்தியினரா. ஆவியானவர் உணர்த்தின வசனம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 3 வசனம் 3. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஆர் ஏ so foolish, having begun in the spirit, are a now made perfect by the flesh. Galatians chapter 3 verse 3. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கலாத்தியரை பார்த்து, நீங்க ஆவியில ஆரம்பம் பண்ணீங்க, இப்போ மாம்சத்தினாலயா முடிக்க போறீங்க? நீங்க இத்தனை புத்தியினரா, புத்தி இல்லாதவங்களா அப்படின்னு இந்த இடத்துல எழுதுகிறார். நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம், தேவ சித்தத்தின்படி நடக்கலாம். நாம் புத்தியினராய் நடக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது லாஸ்ட் வீக் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்தது. என்ன அப்படின்னா, நார்த் இந்தியால ஒரு சர்ச்சும் சரி, சர்ச்சோட போதகரும் சரி, கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில போயிட்டாங்க. அந்த சர்ச் வேற ஒரு வழிபாட்டு தலமாய், வேற சமயத்தை சேர்ந்த வழிபாட்டு தலமாய் மாற்றப்பட்டது. அதை வழி நடத்தி சென்ற போதகர் அந்த வழிபாடை முன்னன்று நடத்துகிறவரா மாறிட்டாரு. நம்ம எல்லாம் அநேகர் பார்த்திருப்போம் இந்த நியூஸ. இது அவ்வளோ வருத்தமான ஒரு காரியம். இது எதனால அப்படின்னா, ஆவியிலே ஆரம்பித்த காரியம். அதாவது, நான் கிறிஸ்துவுக்காய் வாழ்வேன், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போவேன் அப்படின்னு ஆரம்பிச்ச காரியம், அநேக உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள் வரும்போது அது எப்படி மாறிடுது அப்படின்னா, ஐயோ இந்த கிறிஸ்து எனக்கு வேண்டாம், இங்கே இருந்து நான் உயிர் போறதையும் அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில போயிடுறேன் அப்படின்னு மறுதளித்த நிலைமையைத்தான் காட்டுகிறது. அதுக்காக அதை ரொம்ப ஏளனமா பேசுற அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஈஸியா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து பேச முடியும். எது வந்தாலும் நான் கிறிஸ்துவுக்காய் நிற்பேன், கிறிஸ்துவுக்காய் பாடுகளை சகித்துக் கொள்வேன், யாராவது ஆப்போசிஷன் வந்தா கூட நான் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த ரியல் சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப கடினம். அதை கூட இருந்து பார்க்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய பயங்கரமான காரியம் அப்படின்னு. ஆனாலும் இது ஏன் நடந்தது, இப்படி என்ன காரியம் சம்பவித்தது, அதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சகோதரர்களே, நீங்க ஆவியில ஆரம்பித்த காரியத்தை மாம்சத்திலேயா முடிக்க போறீங்க? அந்த அளவிற்கு நீங்க புத்தி கெட்டவங்களா அப்படின்னு இந்த இடத்துல கேட்கிறார். நம்மை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அநேக நேரத்துல ஆவியில ஆரம்பிப்போம். ஓ, தேவன் எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், எனக்காக பாடுகள் பட்டு இருக்கிறார், அவருடைய இரத்தம் என்னை பாதுகாக்கிறது, அதனால தேவனுக்காய் நான் எல்லா காரியங்களையும் செய்வேன், அவர் நாமத்தை உயர்த்துகிறவனாய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறவனா நான் இருப்பேன். இப்படி அநேக கமிட்மெண்ட் ஆவியில கொடுப்போம். ஆனால் என்ன செய்வோம் தெரியுமா? நடக்கிற வழியில சில பாடுகள், சில நெருக்கங்கள், சில தேவைகள் வரும்போது, சரி பரவாயில்ல, நான் இந்த உலகத்துல வாழ வேண்டியது இருக்கு, சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குன்னு மாம்சத்தில் அந்த காரியங்களை தொடர்ந்து செய்கிறவங்களா நம்ம இருப்போம். எனக்கன்மானவர்களே, இது சரியா அப்படின்னு பார்த்தா இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் ஆசை, யோசேப்பை போல் தேவன் என்னை உயர்த்தணும் அப்படின்னு. ஆனால் எத்தனை பேர் யோசேப்பை போல வேசித்தனத்திற்கு விலகி ஓடுகிறோம்? அந்த நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? இது வாலிப வயசு, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும், தேவனுக்கு தெரியாததா அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லுவோம். நம்ம எல்லாத்துக்குமே ஆசை, தானியேலை போல நான் உயரணும், தேவன் என்னை உயர்த்தணும் அப்படின்னு வைராக்கியமாய் ஆரம்பிப்போம். ஆனால் சில சிங்கக்கெபியின் அனுபவம் வரும்போது எத்தனை பேர் தொடர்ந்து ஆவியிலே நடப்போம்? அன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு? ஆவியிலே நடந்தார். தொடர்ந்து தேவன் சிங்கக்கெபியிலிருந்து பத்திரமாய் பாதுகாத்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அநேகர் சொல்ற காரியம், ஓ தேவன் என்னை பிரச்சனைக்குள்ளா உள்ள விடமாட்டாரு, தேவன் என்னை தாங்குகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு. நம்ம வேதத்துல வாசிக்கணும். ஈவன் சிங்கக்கெபியில போட்ட தானியேலை எடுத்துக்கொள்வோம். சிங்கக்கெபியில போற வழியில கூட தேவன் அவரை காப்பாற்றல, மாறாக சிங்கக்கெபியை அவருடைய வாழ்க்கையில் அனுமதித்தார்.
எப்போ அதற்குள்ளும் தேவனை உயர்த்தி தேவனை துதித்து அதிலிருந்து வெற்றியோடு வெளியில வந்தாரோ அதற்கு பின்பதாக தேவன் பெரிய காரியங்களை, தேவநாமம் மகிமைப்படும்படியான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. என கண்மானவர்களே, நம்ம விசுவாச வாழ்க்கையில, ஆவியினுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம போயிட்டு இருக்கும் போச்சுல தீச்சூளையின் அனுபவம் வரலாம். நம்ம உள்ள போடப்படும்படியான காரியம் நடக்கலாம். எப்பவும் நம்ம தேவனை துதித்து கொண்டிருக்கும் போது, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது தேவன் நம்மை காப்பாற்ற வல்லவர். நம்ம என்ன, எதுக்காக இந்த காரியத்தை இங்க சொல்றாரு, ஏன் இந்த ஸ்டெடியா நிக்க முடியல அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுவார். விதைகள் அது வேர் இல்லாதபடினால் வெயில் ஏறின போது காய்ந்து போயிட்டு தீந்து போனது அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோமே. அதே போல் நாம் இருக்கிறோமா? நம்ம எப்போ ஸ்டெடியா நிக்க முடியும் அப்படின்னா, கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் நான் ஊன்ற கட்டப்படும் போது, எனது வேர்கள் அவருக்குள்ளாய் ஆழமாய் பதிந்திருக்கும் போது, என்னதான் வெயில் அடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, நாம் அசைக்கப்பட மாட்டோம். மாறாக தேவன் மேல் கட்டப்பட்டவர்களாய் கனி கொடுக்கிற அனுபவத்தில் நாம் இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய இரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டீரே, அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்குள்ளாய் கட்டப்பட, உமக்கு உகந்த கனி கொடுக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் வழியாய் எங்களை நீர் அனுமதிக்கலாம். ஆனாலும் தகப்பனே, ஒவ்வொரு நேரத்திலும் உம்மை நோக்கி மாத்திரமே நாங்கள் பார்க்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எல்லா நேரத்திலும் புத்தியோடு உமக்குள்ளாய் எங்களை காத்து கொள்ளுகிற அனுபவத்தை தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.